கடவுளின் பெயரால் ஒரு கட்சி மாநாடு நடத்துவதே தவறானது என்று கருதுகிறவன் நான். எந்த கடவுள் பெயரில் இருந்தாலும், அது கிறிஸ்டினா இருந்தாலும் சரி, முஸ்லீமா இருந்தாலும் சரி, அல்லாவின் பெயரை சொல்லி அந்த கட்சி ஒரு மாநாடு நடத்துமா? இயேசு கிறிஸ்து பெயரை சொல்லி கிறிஸ்தவர்கள் மாநாடு நடத்துவார்களா? அது எப்படி? அறுவடை வீடுகளில் முருகக் கடவுள் இருக்கிறார் என்றால் தமிழ் கடவுள் முருகன் என்று அழைக்கப்படுகிற செந்தில் வேலனை எல்லோரும் வணங்குகிறார்கள். அது ஒரு கட்சி எப்படி போய் முருகனுக்கு விழா நடத்துவது, மாநாடு நடத்துவது? யார் தமிழக அரசு எங்க நடத்துச்சு? அறநிலையத்துறை. அது அரசாங்கத்தினுடைய அறநிலையத்துறை, கட்சி அல்ல, திமுக அல்ல. அறநிலையத்துறை ஆலயங்களை பராமரிக்கிறது, பாதுகாக்கிறது. அவர்களுக்கு எல்லா உரிமையும் உண்டு. ஒரு அரசியல் கட்சி நடத்தியதில்லை இதுவரை கடவுளின் பெயரை சொல்லி. அரசியல் கட்சிகள் தான் நடத்துது. பிஜேபி பின்னால நிக்குது. இந்துத்துவ சக்திகள் எல்லாம் இந்த மாநாட்டுக்கு பின்னாடி நிற்கிறாங்க. முருகர் மாநாட்டுக்கு பின்னாடி உருவாக்க முடியவே முடியாது. அவர் கருத்துங்க, அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்க முடியுமா? ஒரு தலைவர் சொல்ற கருத்துக்கெல்லாம் நான் மறுப்பு கருத்து பேசிக்கிட்டு இருக்கேன். அவர் சொல்லுகிற கருத்து எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்ல முடியுமா? அவர் தந்தையார் எழுப்புகிற கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்ல முடியாம இருக்காரு. போட்டிருக்கோம். 8 எம்எல்ஏ இருந்தா அங்கீகாரம் கிடைக்கும். 8ன்னு சொல்லலையே. அது 10 கூட இருக்கலாம், 12 கூட இருக்கலாம்னு சொல்லி திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சொல்லியிருக்காரு. அது பேசும்போதுல தெரியும். அப்படி நீங்க சொல்றது நடக்கட்டும், பலிக்கட்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.